லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய எக்ஸ் வலைதள பதிவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு பேசுபொருளாக இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 2026 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதுதான் நோக்கம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் ஊழல் சார்ந்த அரசியல் இருக்குது, மறுபக்கம் சாதி மதங்களால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றாக நம்ம வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எண்ணி துணிக கருமம் அது போன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது போன்ற வள்ளுவருடைய குறள்களை மேற்கோள் காட்டி அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு அறிக்கையை? முதலில் விஜய்க்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிவிடுவோம். ரஜினி போல வருவேன் வருவேன் என்று சொல்லி அவருடைய ரசிகர்களை கடைசி வரை ஏமாற்றாமல் வருவதாக 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் பேச்சுக்கள் எழுந்தது. நேரடியாக அவர் அரசியலுக்கு வருவேன் என்று ஆசை வார்த்தைகள் காட்டவில்லை. தன்னுடைய ரசிகர்களையும் நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும். படங்கள் ஓடுகிற போது அவ்வப்போது தோன்றி நான் வருவேன், களத்தை தயார் செய்யுங்கள் என்றெல்லாம் பேசி அவர்களை உசுப்பேற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. உள்ளுக்குள் ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளிடத்தில் அவர் பேசினாரா என்பது நமக்கு தெரியாது. பொதுவெளியில் எங்கேயும் அரசியல் கட்சி துவங்குவேன், அரசியலுக்கு வருவேன் என்று அவர் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. சமீப காலமாகத்தான் சில சமிகைகளை காட்டினார். இன்றைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சியை துவங்குவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அவரே வெளியிட்டிருக்கிறார். முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அரசியலை விஜய் கையில் எடுத்திருக்கிறார் என்பதே மகிழ்ச்சி தான். எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அரசியல் என்று சொன்னால், கலகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம் என்றுதான் அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். முதல் முறையாக ஒரு நடிகர் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டதற்கு பிறகு, அதுவும் திரைத்துறையில் முன்னணி நட்சத்திரமாக ஜொலிக்கிற ஒரு பிரபலம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி கலகங்கள் இல்லை, கலகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம் என்கிறார்கள். கலகம்தான் ஆட்சி அமைக்கும் என்பதை அவர்களுக்கு சொல்லாமல் விஜய் சொல்லியிருப்பதாகவே நான் உணர்கிறேன். ஆனால் அவர் நினைப்பதை போல அரசியல் களம் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இன்னொன்று, அவரும் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அரசியல் குறித்த குறைந்தபட்ச புரிதல் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். ஆனா எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், இந்த ஊழலுக்கு எதிராக வருகிறவர்கள், சாதி மதத்துக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் திராவிட இயக்கத்துக்கு எதிரான சிந்தனைகள் கொண்டிருப்பவர்களாகவே இருக்கிறார்கள். ஊழல் என்று சொன்னால் எதை நீங்கள் ஊழல் என்று சொல்கிறீர்கள்? நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஊழல் செய்து கொண்டிருக்கிறதே, அது குறித்து பேசுகிறாரா? அது குறித்து பேசுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரா என்பதையெல்லாம் நாம் வருங்காலத்தில் தான் பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு சிந்தனை அவரிடத்திலே இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் விஜயினுடைய திரைத்துறை பயணம் இருக்கிறது அல்லவா, அதுவே ஒரு நம்பகத்தன்மை இல்லாத பயணமாகத்தான் இருந்திருக்கிறது. உங்களுக்கு சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செந்தூர பாண்டியன் என்ற திரைப்படத்தில் ஒரு கௌரவ பாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார். விஜய் அப்போது வெளிச்சத்துக்கு வந்த நடிகர் என்றெல்லாம் சொல்ல முடியாது, ஓரிரு படங்களில் நடித்திருப்பார். ஆனால் விஜயகாந்த் அன்றைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருந்தவர். எஸ்ஏசிக்கு விஜயகாந்த் மீது ஒரு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் இருந்தது. அதே அளவுக்கு அன்பையும் மரியாதையும் விஜயகாந்த் எஸ்ஏசி மீது வைத்திருந்தார். தன்னுடைய குருநாதர் என்று கூட சில நேரங்களில் அவர் சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு எஸ்ஏசி மீது அவருக்கு ஒரு பிரியம் இருந்தது. அதை மதித்து அவருடைய மகனுக்கு ஒரு அடையாளம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கௌரவ கதாபாத்திரத்தை ஏற்ற அந்த படத்திலே நடித்து கொடுத்தார் விஜயகாந்த். ஆனால் அந்த நன்றி உணர்வு விஜய்க்கு இருந்ததா என்று கேட்டால் இல்லை. சமீபத்தில் அவருடைய மறைவில் கூட ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், தன்னுடைய மகன் சண்முக பாண்டியனுக்கு அதே போன்றதொரு வெளிச்சத்தை தர வேண்டும் என்று விஜயகாந்த் நேரடியாக கேட்கவில்லை. அவர் அப்படி கேட்கிற மனிதரும் அல்ல. அவர் அப்படி யாரிடத்திலும் கேட்டதாகவும் நமக்கு செய்திகள் இல்லை. ஆனால் அவர் குடும்பத்தினர் எதிர்பார்த்ததாக செய்திகள் உண்டு. அதுதான் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பையும் உண்டாக்கியது. ஆனால் அவர் அதற்கு தயாராகவில்லை. விஜயகாந்த் தனக்கு எப்படி உதவினாரோ அதே வகையில் இன்றைக்கு தாம் வெளிச்சம் பெற்றதற்கு பிறகு ஒரு உதவியை அவருடைய மகனுக்கு செய்ய வேண்டும் என்று தார்மீக உரிமையோடு அவர் செய்திருக்க வேண்டும். செய்திருந்தால் அவர் உண்மையிலேயே நன்றி விசுவாசம் மிக்க மனிதராக பார்க்கப்பட்டிருப்பார். அப்படி ஒரு நன்றி உணர்ச்சி இயல்பிலேயே அவருக்கு இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்னொன்று, பெற்ற தகப்பனையே பொது வெளியில் ஒரு எல்லோரும் எள்ளி நகையாடுகிற வகையில் அவருடைய நடவடிக்கைகளை விமர்சித்தவர் தான் விஜய். இன்றைக்கு விஜய் இதே நடவடிக்கையை எடுப்பார் என்று 4 ஆண்டுகளுக்கு முன்பே எஸ்ஏசி சொன்னாரா இல்லையா?
எஸ்ஏசி ஒரு இயக்கத்தை தொடங்குவதாக அறிவித்தாரா இல்லையா? அந்த இயக்கத்துக்கு பொறுப்பாளராக விஜயினுடைய தாயாரையே கூட நியமித்ததாக எல்லாம் நாம் செய்திகளை பார்த்தோம். அவருடைய தாயார் என்னை கேட்காமல் அப்படி செய்து விட்டார் என்று சொன்னார். உடனடியாக நான் ராஜினாமா செய்கிறேன் அந்த பொறுப்பில் இருந்தென்றாலும் சொன்னார். எஸ்ஏசியினுடைய பிம்பம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மன பிறழ்வு ஏற்பட்டவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற இயக்குனர், அவருக்கென்று இருந்த அடையாளம் எவ்வளவு பெரிய அடையாளம். அவர் இல்லை என்று சொன்னால் விஜய் இல்லவே இல்லை. விஜய் என்கின்ற அந்த கதாபாத்திரமே, அந்த முகமே நம் கண் முன்னால் தோன்றி இருக்காது. அஜித் போல தன்னியல்பாக வந்த நடிகர் அல்ல விஜய். தன்னுடைய தகப்பனாரினுடைய நிழலில், தன்னுடைய தகப்பனாருடைய உழைப்பில், தன்னுடைய தகப்பனாருடைய வேர்வையில், ரத்தத்தில் உருவான ஒரு கதாபாத்திரம் தான், ஒரு கதாநாயகன் தான். ஆனால் தன்னுடைய தந்தையாரையே நான் நல்ல அழுத்தமாகத்தான் பதிவு செய்கிறேன். ஒரு மனநல பிறழ்வு ஏற்பட்டவர் எப்படி பேசுவாரோ, எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி நடந்து கொண்டார் என்கின்ற அளவுக்கு ஒரு தோற்றத்தை விஜய் எதற்காக காட்ட வேண்டும்? தன்னுடைய தகப்பனார். அதையும் தாண்டி தனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வெளிச்சத்தை உருவாக்கி தந்தவர் எஸ்ஏசி தான். அந்த நன்றி உணர்வோடாவது தந்தையார் என்று கூட பார்க்க வேண்டியதில்லை, தன்னை ஆளாக்கியவர் என்றாவது பார்த்து அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கையில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அழைத்து பேசி அவரிடத்திலே ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். செய்யவில்லை. ஆனாலும் திடமாக சொன்னார் எஸ்ஏசி. இறுதியாக அந்த காலகட்டத்தில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி பேசுகிற போது, இப்போது வேண்டுமானால் விஜய் இதையெல்லாம் செய்யாமல் இருக்கலாம். விஜய் நிச்சயமாக அரசியல் கட்சி துவங்குவது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது நான் பேசிய செய்திகள் எல்லாம் உலகுக்கு தெரிய வரும் என்று சொன்னார். அன்றைக்கு மனப்பிறழ்வோடு பேசியதாக எல்லோரும் விமர்சித்த எஸ்ஏசி மனம் சீராகத்தான் பேசியிருக்கிறார். தன்னுடைய தந்தையாரையே மனப்பிறழ்வு போல விமர்சித்த விஜய் தான் இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்பதைத்தான் இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, அரசியல் கட்சி துவங்குவதற்கு ஒரு ஸ்டெபிலிட்டி தேவைப்படுகிறது, ஒரு அழுத்தமான ஆளுமை திறன் தேவைப்படுகிறது. விஜய் இடத்திலே அது கிஞ்சித்தும் கிடையாது. நான் மீண்டும் அஜித்தோடு ஒப்பிடுவதால் நான் அஜித் ரசிகர் என்றெல்லாம் முத்திரை குத்தி விடக் கூடாது. நான் எல்லோரு படங்களையும் பார்ப்பவன் தான், எல்லோரையும் விமர்சிப்பவன் தான், எல்லோரும் நன்றாக நடித்தால் பாராட்டுகிறவன் தான். எனக்கு சினிமா மோகம் எல்லாம் கிடையாது. நான் ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். இல்ல, நீங்க சொல்ற கருத்தெல்லாம் ஓகே. ஆனா அவருடைய அறிக்கையினுடைய தெளிவு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா அவர் சொல்றாரு, அரசியல் என்பது தொழில் அல்ல அப்படிங்கிறாரு. அதாவது நான் அரசியலில் ஈடுபடும் போது நான் ஆல்ரெடி ஒப்புக்கொண்ட படங்கள் எல்லாம் முடித்து விட்டு முழுமையாக அரசியல் பணியில் ஈடுபடுவேன் அப்படிதானே சொல்றாரு. இல்ல, நான் இந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு அடுத்த உங்களுடைய கேள்விக்கு நான் வந்துடுறேன். அந்த ஸ்திரத்தன்மை என்பது விஜய் இடத்துல கிஞ்சித்தும் இல்லைன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அஜித்தை பாராட்டு விழாவுக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது கட்டாயப்படுத்தி அழைத்தார்கள்னு முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு முன்பாகவே மேடையில் தோன்றி பேசுகிற அந்த ஆளுமை பண்பு அஜித்திடத்திலே இருந்ததா இல்லையா? நாம் பார்த்தோமா இல்லையா? ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு ஆளுமை பண்பு இல்லை. எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்று சொன்னால், அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது தலைவா படம் என்று நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால், அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறு தமிழக அரசால் ஏற்பட்டதாக செய்திகள் எல்லாம் பரவிய போது போயஸ் கார்டன் இல்லத்துக்கு அவரை சந்திப்பதற்காக விஜய் சென்றார். போயஸ் கார்டனிலே ஜெயலலிதா அம்மையார் இல்லை. அவர் கொடநாடு பங்களாவுக்கு சென்று விட்டதாக சொன்னார்கள். கொடநாடு பங்களாவுக்கு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு இவரே ஓட்டி கொண்டு போனதாக, கோயம்புத்தூரில் விமானத்தில் போய் விமானத்தில் இருந்து இறங்கி கோயம்புத்தூரில் இருந்து கொடநாடு போனதாக செய்தி. 2 நாட்கள் ஜெயலலிதா அம்மையார் அவரை பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கவே இல்லை. கொடநாடு பங்களாவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு எஸ்டேட்டுக்கு பக்கத்துல காரை நிறுத்திட்டு காருக்குள்ளரையே விஜய் 2 நாட்கள் அமர்ந்திருந்தார் என்பது அன்றைய செய்தி, பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. அப்போ ஒரு முதலமைச்சர் தன்னை சந்திக்கவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவர் அதை கையாண்டு இருக்க வேண்டும். ஒரு உச்ச நட்சத்திரம் தன்னுடைய திரைப்படம், இப்ப சொல்றாருல்ல அவரு, நான் திரைப்படங்களை எல்லாம் நடித்து கொடுத்துட்டு தொழில்முறை அரசியலுக்கு வரலன்னு நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க தொழிலையே ஒரு நம்பகத்தன்மையோடு, ஒரு நேர்மையோடு, நெஞ்சிடத்தோடு எதிர்கொள்ளவில்லை என்று சொன்னால் அரசியலை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? அரசியலில் இன்னும் இதைவிட அதிகமான நெருக்கடிகள் வரும். நாளைக்கு உங்க வீட்டுக்கு இடி வரலாம், சிபிஐ ரைடு வரலாம், அதே போன்று பல ஏஜென்சிகளினுடைய அச்சுறுத்தலுக்கு நீங்கள் ஆளாக்கப்படலாம். ஒன்றிய அரசின் சார்பில் மாநில அரசை கூட உங்களுக்கு நெருக்கடி தரலாம். அரசியல் ரீதியாக நெருக்கடி என்றால் சந்திக்கத்தானே வேண்டும். நீங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிப்பீர்கள், அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பார்கள், உங்களை காவல்துறை கைது செய்யும். இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு பட ரிலீஸுக்கே நீங்க பதறிட்டீங்களே, இதையெல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஒன்று. இன்னொன்று, இவர் சொன்ன அறிக்கையில சொல்லி இருக்கிற செய்தியெல்லாம், நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார், தமிழ்நாட்டுல இப்போது நிகழ்காலத்தில் உதாரணமாக இருப்பது விஜயகாந்த் தான். எம்ஜிஆர் காலம் என்பது ரொம்ப நீண்ட நெடிய காலம், அது குறித்தெல்லாம் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். இப்போ விஜயகாந்த் எத்தனை நாட்களாக நேரடியாக மக்களுக்கு நலப்பணிகளை செய்தார்?
அதன் பிறகு கட்சி துவங்கினார். நீங்கள் நேரடியாக எப்போது களத்துக்கு வந்தீர்கள்? நீங்க ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளை சந்தித்தாலே பின்வாசல் வழியாக கூட்டம் தாங்கவில்லை என்று சொன்னால் ஓடுகிற காட்சிகளை எல்லாம் சமீபத்தில் நாம் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம். இப்ப போய் தென் மாவட்டத்துல ஒரு வெள்ள பாதிப்பு, பேய்மலை பெருவெள்ளம் வந்தது. அப்ப போனீங்க. அப்ப கூட செல்ஃபி எடுத்துக்குவதற்கு உங்களிடத்துல அந்த சகோதரிகள் வந்தா நீங்க ரொம்ப ஆசுசையா அதை கையாண்டீங்க. உங்களுடைய முக பாவனை, ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு அப்போது கூட உங்களிடத்திலே இல்லை. அரசியல் கட்சி தலைவர் என்பவர் மக்களோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைப்பார்கள். மக்கள் அணுக வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைப்பார்கள். தங்கள் அணுகினால் தங்களுடைய தங்களுடைய குறைகளை கேட்டு அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய அல்லது அந்த குறைகளை எதிரொலிக்கக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் மக்கள் தலைவருக்கு வைத்திருக்கிற ஒரு அடிப்படை தகுதி. அந்த அடிப்படை தகுதியை உங்களிடத்துல இல்லையா? நிவாரணப் பொருள் வேணாமா, போட்டோ தான் வேணுமா, வா 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 அப்படின்னு கூப்பிட்டு நீங்க அந்த ஒரு செய்கையில் காட்டுகிற அந்த உடல் மொழி இருக்கிறது அல்லவா, ஒரு அருவருக்கத்தக்க வகையில இருந்தது. உங்களை நீங்கள் மக்களோடு பிணைத்துக் கொள்வதற்கே தயாராக இல்லையே, எப்படி நீங்கள் அரசியல் கட்சி துவங்கி நடத்த முடியும்? அதனால்தான் சொன்னேன், நிறைய சவால்கள் இருக்கிறது. விஜய் ஆழம் தெரியாமல் கால் வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் இந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். இல்லை, இப்போ அவருடைய முந்தைய அந்த நடவடிக்கைகள்லேயே இதுக்கு முன்னாடி அந்த பள்ளி குழந்தைகளுக்கு விருது கொடுக்க அந்த விழாவில் கூட காமராஜர் பெயரை பயன்படுத்துகிறாரு, பெரியார் பெயரை பயன்படுத்துகிறாரு, அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துகிறாரு. இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னால் கூட வெகுஜன மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த கேள்வி ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அவருடைய அறிக்கையிலும் அது தெளிவாக இருக்குல்ல. இப்போ ஊழல் சார்ந்த கட்சிகள் ஒருபுறம், சாதி மதம் சார்ந்த கட்சிகள் ஒருபுறம்னு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக தானே அவருடைய அறிக்கை இருக்குது. இந்த அரசியல் எடுபடும் இல்லையா தமிழ்நாட்டில்? எந்த கட்சி ஊழல் கட்சின்னு நீங்க சொல்றீங்க? சாதி மத கட்சிக்கு அடையாளம் இருக்கிறது, சரி. பாட்டாளி மக்கள் கட்சி சாதிய அடிப்படையில் இயங்குகிற கட்சி. இன்ன பிற கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. நான் பெயர் சொல்லி எல்லாம் அவர்களை பெரியாட்களாக விரும்பவில்லை. என் வாயால் அந்த பெயர்களை சொல்லக்கூடாது என்று தவிர்க்கிறேன். அந்த கட்சிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிற கட்சிகள். மதவாதத்திற்கென்றே பெயர் போயிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஊழல் கட்சி என்று நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போதே சிறை சென்றவர். பரப்பன அக்ரஹாரம் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக அவரை குறித்து சொல்கிறீர்களா? அல்லது இப்போது அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போவதை போல ஒரு காட்சியை, திமுகவின் மீது ஒரு வெறுப்பு அரசியலை, திமுகவினுடைய பிம்பத்தை சிதைப்பதற்கு, திமுகவினுடைய அரசியல் உயரத்தை குறைத்து காட்டுவதற்கு மக்களிடத்தில் ஒரு பெரிய முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறதே, அதை ஊழல் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? எதை குறித்து சொல்கிறீர்கள் என்கின்ற புரிதல், தெளிவு உங்களுக்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வி இப்போது எங்களுக்கு எழுந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நீங்க எடுபடுமான்னு கேக்குறீங்க. சார், ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. வாரிசு அரசியல் என்று பேசினார்கள், முனைமொழிங்கி போனதா இல்லையா? ஊழல் கட்சி என்று பேசினார்கள், ஊழல் செய்தார் என்று பேசினார்கள். ஜெயலலிதா அம்மையாரையே நான் மீண்டும் மீண்டும் குறித்து பேசுவதற்கு காரணம், 91 96 வரை ஜெயலலிதா ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விட்டிருந்தார் தமிழ்நாட்டிலே. அதில் பொங்கி எழுந்துதான் ரஜினிகாந்த் ஜெயலலிதா இனிமே ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஊரை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் வந்தார், அது வேற செய்தி. அப்போ அந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சி தர்பார் நடத்துகிற அளவுக்கு ஒரு அரசு எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை சீர்கெடுத்து வைத்திருந்த, நிதியில பின்தங்கி இருக்கக்கூடிய, ஒரு நிதி ஆதாரமே இல்லாத அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்தித்த மாநிலமாக அந்த சூழலில் தமிழ்நாடு மாறியது. தன்னுடைய வளர்ப்பு மகன் திருமணம் எல்லாம் நடந்தது. அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன முடிவு வந்தது? எப்படி மக்கள் அந்த ஊழலை மறந்தார்கள்? 2001 கூட்டணியை சரியாக அமைக்கவில்லை என்பதுதான் கலைஞருக்கு இருந்த குறையை தவிர, திமுகவினுடைய பொற்கால ஆட்சிகளில் ஒரு ஆட்சி 96 2001 வரை ஏராளமான நலத்திட்டங்கள். அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் செயல்பட முடியுமா என்று இந்தியாவை வியந்து பார்க்கிற அளவுக்கு திட்டங்களை வகுத்தார் கலைஞர். அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பம்பரம் போல சுழன்று செயல்பட்டார்கள். 2001 தோல்வியை தழுவினார்கள். எப்படி தோல்வியை தழுவினார்கள்? இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஊழல் என்பதெல்லாம் எடுபட போவதில்லை. இங்கே ஆளுமை மிக்க தலைவர்கள் யார், ஆளுமை மிக்க இயக்கம் எது, அப்படித்தான் இங்க அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக விசஸ் திமுக, திமுக விசஸ் அதிமுக, இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை. இதற்கிடையில் யார் வந்தாலும் இந்த இரண்டு கட்சிகளோடு சேர்ந்து பயணிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான. இதே தானே 2016 மக்கள் நல கூட்டணின்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. ஊழலுக்கு எதிராகத்தானே பேசினார்கள். மக்கள் வாக்களித்து விட்டார்களா? அந்த தலைவர்கள் மீது எந்த குறையாவது சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் எந்த அளவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக்கா இயங்கக்கூடிய தலைவர்னு தெரியும். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருக்கிற பணிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிறார் என்பது தெரியும். பொதுவுடைமை இயக்கத்தின் தோழர்கள் மீது யாராவது விரல் நீட்டி குறை சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க, அரசியலில் அப்பழுக்கற்ற நேர்மையாளர்கள் என்று சொன்னால் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தோழர்கள் தான். அவர்கள் இணைந்தார்கள். ஏன்?
விஜயகாந்த் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார், முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அந்த கூட்டணியில். அதுதான் பின்னடைவு. அது குறித்து பேசினால் நிறைய செய்தியை பேசணும். ஆனாலும் விஜயகாந்த் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லையே. எதிர்க்கட்சியாக இருந்து ஜெயலலிதா அம்மையாரையே நெஞ்சுரத்தோடு கேள்வி எழுப்பினார் சட்டமன்றத்தில். ஒரு பெருமை மிக்க தலைவரா அந்த நேரத்தில் ஆராதிக்கப்பட்டாரு விஜயகாந்த். ஆனால் ஆராதிக்கப்பட்ட விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்தார் என்பதற்காகவே நிந்திக்கப்பட்டார் என்பது வேறு செய்தி. எடுபட்டதா மக்களிடத்துல? அப்போதும் ஊழலுக்கு எதிராகத்தானே இவர்கள் பேசினார்கள். ஊழல் கரைபடியாத தலைவர்களாகத்தானே இவர்கள் அடையாளப்பட்டார்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? எனவே தமிழ்நாட்டு அரசியலில் அப்படியெல்லாம் அளவுகோல் அல்ல. திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிற தலைவர்கள், ஆளுமை மிக்க தலைவர்கள், இந்த மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர்கள், மாநில சுயாட்சியினுடைய குரலை உயர்த்துகிற தலைவர்கள், திராவிட இயக்கத்தினுடைய அடிவொற்றி இருக்கிற தலைவர்கள், அண்ணா வழியில் பெரியார் வழியில் வந்திருக்கிற தலைவர்கள், இவர்களைத்தான் மக்கள் அடையாளம் கண்டுகொள்வார்களே தவிர, இவர்களைத்தான் மக்கள் ஆராதிப்பார்களே தவிர, ஊழல் என்றெல்லாம் பேசிவிட்டால் உடனடியாக மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தால், இதைவிட மூறி முழங்கினார் ஊழலுக்கு எதிராக தமிழறிவு மணியன். மக்கள் யாராவது காது கொடுத்து கேட்டார்களா? தமிழறிவு மணியன் இன்றைக்கு வீதிக்கு வந்து பேசினால் கேட்பதற்கு நாதி இருக்கிறதா? அவர் வீட்டில் இருப்பவர்களாவது கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். எனவே இதெல்லாம் எடுபடாது சார். அண்ணா ஹசாரேவை டெல்லியிலேயே ஏத்துக்கலையே. ஊழலுக்கு எதிராகத்தானே பேசினார். இப்போது அண்ணா ஹசாரே எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களே. அவரிடத்தில் இருந்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டார். அண்ணா ஹசாரே என்ன ஆனார்? அதனால இந்த ஊழல் குறித்து பேசுவது என்பதே ஒரு ஊழல் மயமான பேச்சுத்தான் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால இது தமிழ்நாட்டில் எடுபடும் என்பதெல்லாம் நிதர்சனமான கருத்தும் அல்ல, ஏற்புடைய கருத்தும் அல்ல. மக்கள் எப்போதும் ஊழல் குறித்து சிந்தித்த, அதுக்காக ஊழல் செய்யலாம் என்பது அல்ல. அளவுகோல் என்பது ஊழலாக இருந்ததில்லை. ஏன்னா இங்க ஊழல் பாரதிய ஜனதா கட்சி செய்தால் அது ஊழல் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி அல்லாதவர்கள் செய்தால் அதற்கு பெயர் ஊழல். பாரதிய ஜனதா கட்சி அல்லாத விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை தரமாட்டேன் என்று சொன்னாலும் கூட அதுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எடியூரப்பா 40,000 கோடி ஊழல் செய்து விட்டார் என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பசன கவுடா சொன்னா அது ஊழல் இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சி புனித நீர் தெளிச்சிடும். அதனால இங்க ஊழலுக்கான அளவுகோல் வேறுபட்டிருப்பதால் மக்கள் அதை ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்கிறார்கள். அது அளவுகோலாக எடுப்பதில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 2026 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதா நோக்கம்னு சொல்லியிருக்காரு. அந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நீங்க யூகிக்கிறீங்க? அரசியலை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் என்பதே ஒரு யுகம் போலதான். நாளை ஒரு காட்சி இருக்கும், நாளை மாலையில் ஒரு காட்சி இருக்கும், நாளை மறுநாள் ஒரு காட்சி இருக்கும். 2026 எப்படி இருக்கும் என்று இப்போதெல்லாம் நாம் ஆருடம் கணிக்க முடியாது. ஆனால் நாம் தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்ப சூழல், தமிழ்நாட்டினுடைய கொள்கை கோட்பாடு இவற்றையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது 2026 திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்பதுதான் இப்போது மக்களுடைய சிந்தனையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிற செய்தி. அதிமுக 2வது இடத்திற்கு வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 3வது இடத்துக்கு வருவதற்கு பல போட்டிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாரதிய ஜனதாவோடு இணைவதற்கு தயாராகி கொண்டு மோடியை வானலாக புகழ்ந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இது 2026 ரியாக்ட் பண்ணுவாங்களா, இதே போல ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, 2026 தேர்தலில் சீமானுக்கு கடுமையான போட்டியை தருவதற்கு விஜய் தயாராகி விடுவார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா சீமானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய வாக்கு வங்கி, அதிகமான இளைஞர்களை பேசி அவர் பேசுகிற அந்த சினிமா வசனத்தை போல பேச்சு இருக்கிறது அல்லவா, அது ஒரு ஈர்ப்பை இளம் வாக்காளர்களிடத்துல ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். சினிமாவை பார்த்துட்டு வெளியில வர்றவன் சினிமா மாதிரியே சினிமாட்டிக்கா பேசுற ஒரு மேடை பேச்சாளனை பார்த்து கவரப்படுவது என்பது இயற்கை. ஏனென்றால் சொன்னால் இந்த இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிற இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் அந்த 18 வயதில் இருந்து 20 வயது வரை, அப்ப 20 வயசுக்கு பிறகு இந்த போலித்தனமான பேச்சிலிருந்து உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு விலகி விடுகிறார்கள். அது வேறு செய்தி. அப்படித்தான் நெடுங்காலமாக நாம் தமிழர் கட்சிக்கு முதல் வாக்குகளை செலுத்தியவர்கள் எல்லாம் அடுத்தடுத்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியை பார்த்து விமர்சிக்கிற செய்தியை நாம் சமூக வலைதளத்திலும் நேரடியாக பேசுகிற போதும் பார்க்கிறோம். அப்போ இந்த வாக்காளர்களைத்தான் குறிவைக்கிறார்கள். சினிமாவை பார்த்துவிட்டு சினிமாவை போல பேசுகிறவருக்கும் சினிமாவிலேயே பேசியவருக்கும் நடைபெறுகிற தேர்தலாக இந்த 2026 தேர்தல் நடைபெற போகிறது. சீமானை பின்னுக்கு தள்ளி விஜய் முன்னுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை விஜய் பெற்று விட்டார் என்றுதான் பார்க்க வேண்டும். அவருக்கு முதலமைச்சர் கனவு, அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தலை சந்திப்பார், அதெல்லாம் அவருடைய கணக்கு. ஆனால் மக்கள் கணக்கு, தமிழ்நாட்டினுடைய கணக்கு, சீமானை விட அதிகமான வாக்குகளை பெறுகிறாரா, சீமானை விட குறைவான வாக்குகளை பெறுகிறாரா என்பதுதான் விஜய்க்கும் சீமானுக்கும் இருக்க போகிற 2026 போட்டி. கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை, யாருக்கும் தனது ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தல் தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது.
பார்க்கலாம் விஜய் அவர்கள் வந்து தமிழர்களுடைய மக்களுடைய மனங்களில் இடம் பிடிக்கிறாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.